ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகம். அவர் நமக்கு அடைக்கலமான தேவன். ஆபத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை ஆண்டவரை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கிற தேவனே, ரொம்ப நாங்கள் நன்றியோடு மை சோதரிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே உம்மை ஆழத்திலேற்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவா உந்த செவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும். ஆண்டவா உந்த செவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும். மகின் ஆத்மா காத்திருக்கும். உம் வார்த்தை என்றும் என் நம்பிக்கை. உமக்கு என் ஆத்மா காத்திருக்கும். உமக்கு என் ஆத்மா காத்திருக்கும். உம் வார்த்தை என்றும் என் நம்பிக்கை. தீரண்ட மீட்பு கிருபையெல்லாம் ஈகத்திலுண்டு எனக்கருளும். தீரண்ட மீட்பு கிருபையெல்லாம் ஈகத்திலுண்டு எனக்கருளும். கர்த்தாவே உம்மை ஆழத்திலேற்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவா உந்த செவியை சாய்த்து நம்பம் யாவும் கேட்டருளும். ஆண்டவா உந்த செவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read Nehemiah chapter 9 verse 20. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். You gave your spirit to instruct them அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். and did not withhold your manna from their mouth and gave them water for their thirst. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Let the name of God be glorified. அவர்களுக்கு அறிவை உணர்த்த நீர் நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். You gave your good spirit to instruct them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வாய்க்கு அவர் உணவை மன்னாவை கொடுப்பது மாத்திரமல்ல, Not only He gives manna for our mouth, நம்முடைய தாகத்திற்கு தண்ணீரை கொடுப்பது மாத்திரமல்ல, not only He gives water for our thirst, அதுக்கு மேலாக நமக்கு அறிவை உணர்த்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். above that He gives the Holy Spirit to instruct us.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. In Numbers chapter 11 verse 25, example happens. கர்த்தர் மேகத்திலே இறங்கி மோசேயோடு கூட பேசுகிறார். The Lord came down from the cloud and speaks with Moses. அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய 70 பேர் மேலே வைக்கிறார். And the spirit that was upon him, he took and placed them upon 70 elders. இந்த ஆவியா வந்த உடனே When this Holy Spirit came, அவர்கள் மேல் வந்த உடனே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். when it came, they prophesied. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தேவ ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு அவர் உபதேசம் பண்ணுகிறார். When the Holy Spirit comes, he instructs us. தேவ ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு அவர் ஆலோசனை தருகிறார். When the Holy Spirit comes, he gives us counsel. தேவ ஆவியானவர் நமக்கு வரும்பொழுது நமக்கு போதிக்கிறார். When the Holy Spirit comes, he teaches us. சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். He reveals the gospel. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசி நம்முடைய தீர்க்கதரிசியை கொண்ட திரசாட்சியாய் கடிந்து கொண்டீர் என்று சொல்லி இருக்கிறது. In Nehemiah chapter 9 verse 30, for many years you had patience with them and testified against them by your spirit in your prophets. தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மோடு கூட பேசுகிறார். The Lord speaks us through its spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நமக்கு அறிவை உணர்த்தும்படியாக தேவன் பேசுகிறார். The Lord speaks us for to teach us wisdom. ஞானமாய் நடப்பதற்கு தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு நம்மோடு பேசுகிறார். To walk wisely, the Lord instructs us through his spirit. நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும்படியாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். For our works to be victorious, the Lord speaks to us. நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்துக்காக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். For our holy life, the Lord speaks with us. அவர் அறிவை உணர்த்துகிறார். He instructs us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. ஆனால் இவளுக்கு கடிந்து கொண்டு தேவ ஆவியானவர் பேசி அவர்களை திரசாட்சியை கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள். Even though the Lord testified against them by his spirit through his prophets, they did not listen. அவர்கள் அந்நிய ஜனத்தின் தேச ஜனங்களின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள். They were given into the hand of the peoples of their lands. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. நம்முடைய ஜீவிதத்திலும் நம்முடைய தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் சத்ருவின் கையிலே விழக்கூடாது. In our life we should not fall into the hand of the enemy without listening to God. எரேமியா 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. Jeremiah chapter 17 verse 23 says, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுதும் கூட செவிகளை சாயாமல் கேளாதபடிக்கு புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். They did not obey or incline their ear but made their neck stiff that they may not hear or receive instruction. ஏசாயா 63:10 தேவ ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? What did the people of God do in Isaiah chapter 63 verse 10? கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். They rebelled and grieved his holy spirit. தேவ வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். They stood against the word of God. ஆகையால் தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் விசனப்பட்டார். Hence the Holy Spirit is grieved. ஆகையால் கர்த்தரே அவர்களுக்கு சத்ருவாய் மாறினார். So he turned himself against them as an enemy. அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினாராம். And he fought against them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். Praise be to God's holy name. இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய ஆவியானவர் பரிசுத்த தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய ஒப்புக்கொடுப்போம். In this moment the Lord that speaks through his Holy Spirit, let us obey him. நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருப்போம். Let us not grieve this Holy Spirit that is given to us. தேவன் பயன்படுத்துகிறதான தேவ மனுஷர்கள் பேசுகிறதான தேவ ஆவியானவர் கொண்டு பேசுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு ஏற்றுக்கொள்வோம். Let us accept and listen carefully to the words that are spoken by the saints of God. அந்த ஆலோசனைக்கு தக்கதாக நாம் ஜீவிதத்தை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம். According to that counsel, let us align our life. நீதிமொழிகள் 12:1 என்ன சொல்கிறது? Proverbs chapter 12 verse 1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். Whoever loves instruction loves knowledge. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் மிருக குணம் உள்ளவன். But he who hates correction is stupid. இந்த ஞானம் உள்ளவர்கள் ஞானம் அடையும்படி விரும்புகிற நாம் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். The wise people, those who require wisdom must accept instruction. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். Those who love instruction loves knowledge. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். But he who hates correction is stupid. இங்கே தாவீது சொல்லுகிறார், David says, சங்கீதம் 16:7 Psalm chapter 16 verse 7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். I will bless the Lord who has given me counsel. எப்படிப்பட்டதான ஒரு அனுபவம். How great is his experience. தேவ ஆவியானவருடைய வார்த்தைகளை அவன் கேட்டுக்கொள்கிறான். He listens to the word of God.
அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல ஆலோசனைகளுக்காக அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். He glorifies God for the good counsel and the good words. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். I will bless the Lord who has given me counsel. ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். My heart also instructs me in the night seasons. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவனுடைய உள்ளந்திரியங்கள் அவனை உணர்த்துகிறது. His heart instructs him. ஏன்? Why? அந்த ஆலோசனைகளை அவன் இருதயத்திலே வைத்து வைக்கிறான். Because he kept the counsel in his heart. கர்த்தருடைய வசனத்தை உபதேசத்தை அவன் இருதயத்திலே வைத்து வைக்கிறான். He keeps the counsel and the word of God in his heart. ஆகையால்தான் அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். So he says, I have kept the instruction in my heart so that I may not sin. நான் உம்முடைய வசனங்களை என் இருதயத்திலே மறைத்து வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I have hidden your words in my heart. ஆகையால்தான் நீதிமொழிகள் 8:33 சொல்லுகிறது. So Proverbs chapter 8 verse 33. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். Hear instruction and be wise and do not disdain it. நமக்கு அறிவை உணர்த்தும்படியாக நல்ல ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். To give us knowledge, a good spirit is given to us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. நம்மை நடத்துகிறார். He leads us. நமக்குள்ளே இருக்கிறார். He is within us. நம்மை அந்த அபிஷேகத்தினாலே அபிஷேகித்திருக்கிறார். With an anointing he has anointed us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சங்கீதம் 16:11 என்ன சொல்லி இருக்கிறது? What does Psalm chapter 16 verse 11 say? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். You will show me the path of life. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. Your presence is fullness of joy and your right hand are pleasures forevermore. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். You will show me the path of life. தேவன் நமக்கு ஜீவ மார்க்கத்தை நித்திய வழியை நமக்கு போதிக்கிறார். The Lord teaches us the path of life. நம்முடைய ஆவியினாலே நமக்கு அறிவை உணர்த்துகிறார். He instructs us wisdom through his spirit. நீதிமொழிகள் 10:17 என்ன சொல்லி இருக்கிறது? Proverbs chapter 10 verse 17. புத்திமதிகளை காத்துக்கொள்ளுகிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறான். He who keeps instruction is in the way of life. தேவன் நமக்கு ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறார். The Lord reveals the path of life. அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அறிவை அடைந்தவன் உணர்ந்தவன் ஜீவ வழியிலே இருக்கிறான். He who listens to it and obey it and keeps instruction is in the way of life. கண்டனையை வெறுக்கிறவனும் மோசம் போகிறான். But he who refuses correction goes astray. நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறதான காரியங்களை நாம் கைக்கொள்ளுவோம். Let us accept the things that the Holy Spirit and God corrects us. இங்கே நீதிமொழிகள் 13:18 சொல்லுகிறது. Proverbs chapter 13 verse 18. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். But he who regards a rebuke will be honored. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. தேவன் நம்மை கடிந்து கொள்ளட்டும். Let the Lord correct us. நம்ம அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் மனப்பூர்வமாய். Let us submit ourselves wholly for that correction. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். Poverty and shame will come upon him who disdains correction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். Let the name of God be glorified. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமத்துக்கு ஏசாயா 8:11 Isaiah chapter 8 verse 11. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடன் பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. For the Lord spoke thus to me with a strong hand and instructed me that I should not walk in the way of this people, saying. கர்த்தருடைய கரம் என்மேல் வந்து அமர்ந்தது. The strong hand of the Lord came upon me. அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். And he spoke to me. என்ன சொல்லுகிறார்? What does he say? அந்த தேவனுடைய கரம் வந்து அமரும் பொழுது அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? When the hand of the Lord comes, what does he say? அங்க எழுதுகிறார். He writes. நான் இந்த ஜனத்தின் வழியில் நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினது. He instructed me that I should not walk in the way of this people. தேவக்கரம் நம்ம மேல் வந்து அமரும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். When the hand of the Lord comes upon us, the Lord speaks to us. அவர் அறிவை உணர்த்துகிற நல்ல ஆவியானவர். He is a good spirit that instructs wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்ன சொல்லி கொடுக்கிறாராம்? What does he teach? இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாதிருங்கள்.
Do not say a conspiracy concerning all that this people call a conspiracy. அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். Nor be afraid of their threats, nor be troubled. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த உலகத்தார் பயப்படுகிற அந்த பயங்களுக்கெல்லாம் நாம் பயப்படக்கூடாது. We should not fear the things that the people of the world fear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் எல்லாவற்றுக்கும் பயப்படப்படுகிறதுனாலே நாள் பார்க்கிறார்கள், நேரத்தை பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் பார்க்கிற சகுனத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் என்ன வந்து பஞ்சாங்கத்தை பார்க்கிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்களை பயந்து பயந்து அவர்கள் செய்கிறார்கள். Because of the fear of everything, they seek times, they seek days, they seek hours, and they seek the planets. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? But what should we do? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? What does the Lord teach us? இந்த கட்டுப்பாடு, இந்த அவர்கள் பயப்படுகிற பயங்களா நமக்கு வேண்டாம். We do not need this conspiracy and this fear. சேனையின் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனையில் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். Isaiah chapter 8 verse 13 says, the Lord of hosts, him you shall hallow. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. Let him be your fear and let him be your dread. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The Lord is good and his mercies are forever. நாம் தேவனை பரிசுத்தப்படுத்துவோம். Let us holify God. நம்முடைய இருதயங்களை கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுவோம். In our hearts let us holify God. கர்த்தருடைய ஆலோசனைகளை நாம் பற்றிக்கொள்வோம். Let us cling on to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புவோம். Let us believe in the word of God. சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் சரி, Even though situation may go awry, நமக்கு நம்பிக்கை தருகிறதான அந்த தேவனுடைய வார்த்தைகளையே நாம் நம்பி மகிமைப்படுத்தி கர்த்தரை விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோம். let us become strong in faith by believing in the word that gives us faith. அவரே நமக்கு பயமும் அவரே நமக்கு அச்சமுமாய் இருப்பாராக. Let him be our fear and our dread. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன். He is above all gods. அவர் எல்லா அதிகாரத்தையும் உடைய தேவன். He is with all authority. வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All the authority above heaven and below earth is given to him. அதனால் நாம் அவரை கனப்படுத்துவோம். Let us glorify him. அவருடைய புத்திமதிகளை கேட்டு ஞானம் அடைவோம். Let us hear his instruction and be wise. அதை விட்டு விலகாதிருப்போம். And let us not disdain it. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. Isaiah chapter 28 verse 26 says, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். For he instructs him in right judgment, his God teaches him. தேவ ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் ஆளுகை செய்ய ஒப்புக்கொடுப்போம். Let the spirit of God rule ourselves and our children. தேவ ஆவியானவர் சபையை ஆளுகை செய்ய வாஞ்சித்து ஒப்புக்கொடுப்போம். Let us desire for the spirit of God to rule over us in our church. ஆவியானவர் நம்மை உணர்த்தி நமக்கு போதிக்கிறார். The Lord, the spirit of God instructs us and teaches us. அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். He instructs them in right judgment. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Acts chapter 18 verse 25. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மாத்திரம் அறிந்தவனாய் ஆவியில் அனல்வனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். This man had been instructed in the way of the Lord, and being fervent in spirit, he spoke and taught accurately the things of the Lord, though he only knew the baptism of John. அவன் ஆவியிலே அனல்வனாய் காணப்படுகிறான். He was fervent in spirit. ஞானஸ்நானம் யோவான் கொடுத்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை பெற்றவனாய் இருந்தான். He had the baptism of John. அவன் ஆவியில் அனலாய் இருந்தபடியினாலே திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். Because he was fervent in spirit, he was speaking accurately. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. அப்போஸ்தலர் 18:26 Acts chapter 18 verse 26. அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். So he began to speak boldly in synagogue. When Aquila and Priscilla heard him, they took him and explained to him the way of God more accurately. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Let the name of God be praised. ஒரு மனிதனுக்கு தேவன் தம்முடைய காரியங்களை விவரித்து காட்டும் பொழுது என்ன நடக்கிற காரியம் என்ன? What happens when a man is explained the things of God accurately? நடக்கிற காரியம் என்ன? What happens? அப்போஸ்தலர் 18:28 Acts chapter 18 verse 28. அவன் வெளியரங்கமாய் யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாங்கம் படுத்தினான். He vigorously refuted Jews publicly, showing them scriptures that Jesus is the Christ. தேவன் நமக்கு அறிவை உணர்த்தும் பொழுது, தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, தேவன் நமக்கு உபதேசங்களை கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு தீர்க்கதரிசனமாய் தம்முடைய ஆவியினாலே உரைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
when the Lord speaks and teaches us the scriptures correctly, what should we do? நாம் எழும்பி இன்னும் பிரகாசிக்க வேண்டும். We must stand up and shine for him. நம்முடைய விசுவாசம் இன்னும் கட்டப்பட வேண்டும். Our faith must be built. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இங்கே திட்டமாய் இன்னும் அவன் கற்றுக்கொள்ளும் பொழுது, when he learns more accurately, அவன் என்ன பண்ணுகிறான்? what does he do? இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு என்ன பண்ணுகிறான்? திருஷ்டாங்கப்படுத்துகிறான். He makes the he uses scriptures to reveal that Jesus is the Christ. கிருபையினாலே விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். Through grace he was very helpful for the servants. விசுவாசிகளுக்கு அவன் உதவியாய் இருந்தான். He was helpful to the believers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நாளிலும் கூட in this moment, in this day, தேவ ஆவியானவர் நமக்கு போதித்து the Spirit of God teaches us. நம்மை நடத்துவாராக. Let us lead us. நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us submit ourselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நம் விசுவாசிகளுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கிருபையினாலே மிகவும் உதவியாய் இருக்க வேண்டும். We must be helpful for our believers. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற வேண்டும். We must become a useful vessel for others. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இடைப்படும் பொழுது நாம் பலப்படுவோம். When the Spirit of God works in us, let us be steadfast. தேவ ஆவியானவர் அறிவை உணர்த்தும் பொழுது அந்த உபதேசங்களை பற்றிக்கொள்வோம். When the Spirit of God instructs us, let us hold on to them. தேவ ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது அதை நாம் பற்றிக்கொள்வோம். When the Spirit of God gives us prophecy, let us hold on to it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். How many promises has he given us? அவையெல்லாம் ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்கள். All those promises are full of life. கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. It is amen in Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. பற்றிக்கொள்வோம். Let us hold on to it. அவருடைய ஆலோசனையை பற்றிக்கொள்வோம். Let us hold on to the counsel. அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புவோம். Let us believe in the promises. அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவோம். Let us obey his gospel. உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். Let us obey the commandments of him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we praise you, Lord. இந்த வேளையிலே ஆண்டவரே தேவ ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. In this moment, let the Spirit of God lead us. எங்களுக்குள்ள கலக்கங்கள் ஒரு நாள் வரக்கூடாதப்பா. Sorrow should not come in our hearts. ஆண்டவரே, இந்த கலக்கங்கள் எல்லாம் நீக்கி போடும் ஆண்டவரே. Remove all these confusions, Lord. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். We submit ourselves so the Holy Spirit of God will lead us. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்கு அறிவை உணர்த்துவீராக. Let the Holy Spirit of God instruct wisdom. எங்களுக்கு புத்திமானாய எங்களை ஆவியானவர் எங்களை மாற்றுவீராக. Let the Holy Spirit of God make us wise. அறிவை போதிப்பீராக. Let us instruct wisdom. உபதேசங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. Teach us the commandments. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் இரத்தத்தின் வல்லமைக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். We submit ourselves in your rule. ஆண்டவரே, கிருபை எங்களை தாங்கட்டும். Let grace uphold us. உம்முடைய நல்ல அபிஷேகம் எங்களை நடத்தட்டும். Let your good anointing lead us. அந்தகார வல்லமைகள் இருளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கீழ்ப்படுத்தி செய்யும் எடுக்கிறோம். We rebuke the powers of the darkness and evil powers. சுகவீனங்கள் பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து இயேசுவின் நாமத்தில் பாதாளத்துக்கு போகும்படியே கட்டளை கொடுக்கிறேன். We rebuke sickness and aility and we rebuke to hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of God be glorified. ஆரோக்கியமும் உற்சாகமான ஆவியும் கர்த்தர் தருவீராக. Let health and good spirit be given to us. பலப்படுத்துவீராக. Strengthen us. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். என்றென்றும் இயேசுவே கருத்தினார் அன்றென்று தேவை வெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவே கருத்தினார் அன்றென்று தேவை வெற்றிடுவே. ஒன்றுக்குமே குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திருந்தேன். ஒன்றுக்குமே குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திருந்தேன். தேவா, என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாகும்.
இசுதேவா என்னை ஆசீர்வதி, எல்லையை பெரிதாக்கும் உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே. இயேசுதேவா தேவனே, இயேசுதேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.